வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் கலந்து கொள்ளும் நண்பர்கள் பால சுரேஷ் மற்றும் மனோ ஆகியோரோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்றைய எமது நிகழ்ச்சி வழமை போல வெள்ளிக்கிழமை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய விசேட சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகிறது. குறிப்பாக தமிழீழ மக்களினுடைய தமிழீழ சுதந்திர சாசன முரசறைவு தொடர்பாகவே நாம் இன்றும் உரையாட விளைகின்றோம். இன்றும் வழமை போல எமது கலையகத்திலே விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிரமுகர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய மகளிர் பெண்கள் விவகார அமைச்சர் திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் அவர்களும் மற்றும் பிரித்தானியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் மற்றும் சில ஆர்வலர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக உறவுகளே, இன்று உலகிலே விடுதலை பெற்ற இனங்கள் அல்லது விடுதலை பெற்ற நாடுகளுடைய வரலாற்றை நாங்கள் பிரட்டி பார்த்தால் அங்கும் இதே போன்ற சுதந்திர சாசனங்கள் வரையப்பட்டுள்ளன, சுதந்திர சாசனங்கள் முரசறையப்பட்டுள்ளன. அவர்களுடைய விடுதலை போராட்டத்தில் அவை முக்கிய காலகட்டங்களை கடந்து வந்ததை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இன்று மண்ணில் போராடி இன்று புலத்திலே போராடுகின்ற ஒரு முக்கிய கட்டத்திலே நகர்ந்திருக்கின்றோம். கடந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் 4 வருடங்களில் நாம் பலவிதமான போராட்டங்களிலே பலவிதமான அமைப்புகளோடு ஒரே இலக்கு ஒரே லட்சியத்தோடு ஒற்றுமை உணர்வோடு ஓர்மமாக நாம் போராடினோம். இந்த 4வது வருட மாற்றத்திலே எமது உச்சக்கட்ட அமைப்பாக கருதப்படக்கூடிய நாடு கடந்த தமிழீழ அரசு தனது அரசியல் வேலை திட்டத்திலே ஒரு முக்கியமான படிக்கல்லை இப்பொழுது மையப்படுத்தியுள்ளது. மற்ற நாடுகள் போல் நாமும் எமது நாட்டில் எமது மண்ணில் வாழ உரிமை கொண்டவர்கள், நாம் இறைமை கொண்டவர்கள், எமது நிர்ணய உரிமைகளோடு எமது மண்ணில் எமக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தகுதி கொண்டவர்கள் என்பதை இந்த சுதந்திர சாசன வரைவு மூலம் அல்லது சுதந்திர சாசனத்தினுடைய முரசறைவை நாம் இன்றைக்கு சர்வதேசத்துக்கு கொண்டு வர்ற வெளிப்படையான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம், எமக்கு விடிவு வேண்டும், நாம் உரிமை கொண்டவர்கள் என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டது. அந்த நாட்டில் நாம் பிரஜைகள் என்பதையும் அந்த நாட்டில் வாழ தகுதி கொண்டவர்களையும் என்பதையும் இந்த சர்வதேசம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று இந்த முரசறைவின் மூலம் நான் இன்னொரு செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். நாம் சுதந்திரம் கொண்டவர்கள், எமது சுதந்திரமாக நாம் எமது மண்ணில் ஆழ தகுதி கொண்டவர்கள், எமக்கு என்னென்ன தகுதிகள் கொண்டன, நாம் என்னென்ன தகுதிகளோடு இந்த முரசறைவை கொண்டு செல்கின்றோம் என்பதை கொண்டு வருகிறோம். அதற்கப்பால் இந்த 4 வருடங்கள் மட்டுமல்ல 6 தசாப்தங்களுக்கு மேலாக எமது மற்றிய இனத்தினரினால் நாம் பழிவாங்கப்பட்டது அல்லது அவர்களுடைய கொடுமைகள் அல்லது அந்த கொடுங்கோலாட்சியினுடைய பிரதிபலிப்புகள், இவற்றை நாம் இன்று இந்த முரசறைவில் இன்னும் வேகமாக ஓர்மமாக கொண்டு செல்கின்றோம். இது தொடர்பாக நாம் இன்று உரையாடப் போகின்றோம் மிக தெளிவாக. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் இந்த முரசறைவினுடைய கேள்வி கொத்துக்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கேள்வி கொத்துக்கள் இன்று தெளிவாக எமது மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. குறிப்பாக இந்த கேள்வி கொத்துக்களை நிரப்பி அல்லது பூர்த்தி செய்து நாம் ஒப்படைக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய திகதிகளை, அதாவது உண்மையிலேயே இந்த முரசறைவு அமெரிக்காவினுடைய முக்கியமான மாநிலத்திலே முரசறையப்பட இருக்கிறது. வருகின்ற 15 to 18 வரையும். குறிப்பாக இந்த முரசறைவுக்கு முதல் 14ஆம் திகதி நள்ளிரவுக்கு முதல் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து ஒப்படைக்க வேண்டும். குறிப்பாக தபால் மூலம் நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவதானால் குறிப்பாக 14ஆம் திகதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும். 14 நள்ளிரவு என்பது சாதாரணமாக இணையதளத்தை உபயோகிப்பவர்கள் அல்லது பாவிப்பவர்கள் நள்ளிரவுக்கு முதல் இதை எமக்கு அல்லது எம்முடைய கடமையை நாங்கள் செய்யலாம், உரிமை கொண்ட கடமை என்று நாங்கள் அதை பெயர் பதிப்போம். அந்த வகையில் இங்கே நாங்கள் முதலில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய மகளிர் விவகார பெண்கள் அமைச்சர் பாலாம்பிகை முருகதாஸ் அவர்களே, குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போல இந்த சுதந்திர சாசனம் முரசறையப்பட வேண்டுமா, இந்த சுதந்திர சாசனத்தினுடைய முரசறைவு இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு வேகமாக நாங்கள் இதை முன்னெடுக்க வேண்டுமா என்பது ஒரு சிலருடைய அபிப்பிராய பேதங்களாக இருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வணக்கம் நேர்களே, வணக்கம் ஜெகன். நிச்சயமாக செய்ய வேண்டிய வேலை என்று தான் நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், தமிழீழம் வேண்டுமென்ற நிர்பந்தம் எல்லோருக்குமே இருக்கிறது. தமிழீழம் வேண்டுமென்று சொல்லுகின்றோம், ஆனால் அதற்கான வேலை திட்டங்களை எப்படி செய்ய போகின்றோம் என்று நாங்கள் இன்னும் ஒரு திட்டங்களும் வகுக்கவில்லை. ஆனபடியால் இந்த சுதந்திர சாசனம் என்று இந்த கேள்வி கொத்துகள் நிறைய 34 கேள்விகள் வந்திருக்கின்றன. உங்களுக்கு அது ஒரு கைட்லைன்ஸாக இருக்கின்றது. அதனை நீங்கள்
நிரவி அனுப்ப வேண்டியதான் உங்கள் வேலை. ஒரு 15 நிமிடமும் எடுக்கப்பட மாட்டாது. இது கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை. உண்மையிலேயே நான் சொல்ல போகின்றேன், நிறைய நான் போன முறை வந்து சொல்வதில் பார்க்க இந்த முறை நிறையவே வருகிறது. மக்களின் ஆர்வம் நிறையவே கூடுகிறது. நிறையவே அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். சில விளங்காத கேள்விகளை எங்களிடம் அடித்து கேட்கிறார்கள். போஸ்ட் பண்ணினால் உடனே வருமோன்று கேட்கிறார்கள். எங்கள் பிஓ பாக்ஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கின்றோம், வருமோன்று கேட்கிறார்கள். மற்றது என்னென்று சொன்னால் அவர்கள் இதை பாருங்கள், மக்களின் ஆர்வத்தை முதலாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாம்பில் தான் ஒட்டி அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அது உடனே சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன், தவறவிடக்கூடாது என்ற ஆர்வத்துடன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அனுப்புகிறார்கள். எனக்கு மக்களின் ஆர்வம் நிறையவே வருகிறது. உண்மையிலேயே தமிழீழம் வேண்டும் என்று சொல்லி ஆர்வப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அனுப்பிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு நிறைய வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தமிழீழம் வேணும் என்று கேட்கின்றோம். இதுக்கான ஒரு 15 நிமிஷத்தை செலவழிக்க மக்கள் பின்வாங்கவில்லை. ஒரு சில பேர் என்னிடம் கேட்கிறார்கள், நீங்கள் இதுக்கு கருத்து தெரிவிங்கோ, நாங்கள் வேணுமெண்டா சைன் அப் பண்ணி அனுப்புகிறோம் என்று ஒரு சில பேர் தான் கேட்கிறார்கள். மற்றவர்கள் தாங்கள் செய்ய வேணுமென்ற ஆர்வம் நிறையவே இருக்கிறது. இது கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை. இது ஒரு படிக்க எங்களுக்கான தமிழீழம் காண வேண்டியதற்கான ஒரு படிக்கல் தான் இது. நீங்கள் இதில் ஒரு ஐயப்பட தேவையில்லை. ஆனால் நிறையவே வருகிறது. உண்மையிலேயே எனக்கு நிறைய ஆனந்தமாக இருக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கும் எமது மூத்த சகோதரி திருமதி தில்லியம்பலம் மகேஸ்வரி அம்மா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இன்றைக்கு இலங்கையில் அல்லது எமது இனத்துக்கு எதிராக அல்லது எமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பலவிதமான துயர சம்பவங்கள், அதைத் தொடர்ந்து இறுதியாக முள்ளிவாய்க்காலில் அரங்கேறிய இந்த படுகொலை நிகழ்வுகள், இதற்கு பின்னர் நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் 4 வருடங்களாக மிக ஊர்வமாக இன்றைக்கு நாடிருந்த தமிழர் அரசாங்கம் எல்லா அமைப்புகளுடனும் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டில் முரசறைவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. இந்த அவசியத்தை நீங்கள் ஒரு மூத்த தலைமுறை என்ற முறையில் எப்படி பார்க்குறீங்களம்மா? சொல்லுங்க, கிட்டவே சொல்லுங்க. வணக்கம். இவ்வளோ காலம் நாங்கள் நாட்டிலே கஷ்டப்பட்டு தப்பி பிழைச்சி இங்கே வந்து இருந்து கொண்டு இதெல்லாம் தேவையா, இப்படியே எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் என்று கேள்விகள் கேட்கும். இதை வடிவாக வாசித்து இதுக்கு தக்க பதிலை நாங்கள் எங்களோட விருப்பங்களை நேரடியாக இதில் எழுதி அனுப்புறதில் ஒரு பிரச்சனையும் இவ்வளவு நாளும் பட்டது காணும். இனியாவது நாங்கள் சுதந்திரமாக நம் நாட்டில் வாழ வேண்டும். இதற்காகவே இந்த சாசனம் உருவாக்கப்பட்டது. இதை நாங்கள் கண்டிப்பாக எங்களை உரிமை என்று எங்களோட கடமை என்று இதை வடிவாக நாங்கள் செய்து 14ஆம் தேதி கிடையில் சமர்ப்பிக்கிறோம். நன்றி அம்மா, நன்றி. அவா தில்லியம்பலம் மகேஸ்வரி அம்மா, அடுத்து எங்களுடைய முன்னாள் ஒரு கல்வி அதிபராக விளங்கியவர், அது மட்டுமல்ல பௌதிக பாடப்புத்தகங்களை எழுதிய பெருமைக்குரியவர் திரு பத்மநாபன் அவர்கள். ஐயா, சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு பல காலங்களாக நாங்கள் அனுபவித்த கொடுமைகள், நாங்கள் இப்போ இனிவரப்போகிற சந்ததியினர் நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் நமது நாட்டில் வாழக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்காக இன்றைக்கு நாடுகளில் தமிழக அரசாங்கம் இந்த வகையான செயற்பாடுகளில் இறங்கி இருக்கிறது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் வணக்கம். இதில் முக்கியமான பாகம் இந்த கேள்வியிலே சாசனத்தின் அவசியம் என்ன? அந்த கேள்விக்கு நாங்கள் மறுமொழி யோசிக்க என்ன அவசியம், என்ன ஏற்பாட்டிற்கு அவசியம் இருந்தால் எங்களுக்கு இப்படியான சாசனங்கள் யுஎன் கூட செய்திருக்கிறது. யுஎன் கூட 2வது செகண்ட் வேர்ல்டு வார் முடியையும் வேர்ல்டு வார் முடியையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் என்ன செய்தார்கள் என்று தெரியாது. இப்போ யுஎனில் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் அது எழுதப்படவில்லை. விரிவாக சும்மா மேலோட்டமாக எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி போட்டு போயின வழிய சரியான விளக்கங்கள் தரப்படவில்லை. ஆனபடியாக தான் இந்த விளக்கங்களை நாங்கள் கொடுக்கணுமென்ற முக்கியமான நோக்கத்தோடு தான் இந்த கேள்வி கொத்து எழுப்பப்படுகிறது. அதோடு இது எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் செய்யலை, உலக நாடுகளில் இருக்கிற
எங்களைப் போல இருக்கிற எத்தனையோ நாடுகளுக்கு இப்படியான சாசனங்கள் அல்லது விளக்கங்கள், சரியான விளக்கங்கள் தரப்பட வேணும். அவற்றை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் UN மாதிரியான பெரிய ஸ்தாபனங்களையும் முக்கியமாக நாடுகளையும் புற நாடுகளையும் இவற்றை கவனித்து ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்து மக்களை கரைச்சல் கொடுக்காமல், மக்களுக்கு தேவையில்லாத அவசியம் அற்ற பிரச்சனைகளை கொடுக்காமல் விளக்கப்படாமல் இருக்கிறதால தான் இது ஏற்படுகிறது. ஆனபடியாகத்தான் இந்த அவசியம் என்று இருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு தரம் சிந்திக்குவோம். ஒவ்வொரு தரம் இதை சிந்திக்காட்டிக்கு எது அவசியம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் உண்மையில். அதனபடியால் ஒவ்வொரு தரம் சிந்தித்து இது அவசியம்தான் என்றதை சொல்லக்கூடியதாக இதில் இருக்கிற மறுமொழி சொல்லாவிட்டாலும் சொன்னாலும் நீங்களும் உங்கள் பாட்டுக்கிறது நீங்கள் இன்னும் திறமையாக இருக்கும் அதை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி நன்றி. நாடுகளந்து தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரித்தானியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் உருவாகிய நிமலன், இன்றைக்கு மே 18 எமது மனங்களில் என்றும் அகலாத வடுக்களை உருவாக்கிய ஒரு நாள். இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் போர் வெற்றி விழா தொடக்கம், பொதுநலவாய மகாநாட்டுக்கு அனைத்து நாடுகளுக்கும் சிநேகபூர்வமான அழைப்புகள், இன்னொரு ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கை அவன் விஸ்தரித்து கொண்டு போகிறான். அவன் எந்த வகையிலும் தமிழர்களுடைய உரிமைகளை வழங்குவதிலோ அல்லது தமிழர்கள் இன்று எவ்வளவு தூரம் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதோ மண்ணில சிந்திக்கின்ற எந்த நிலையிலும் இல்லை. இந்த வகையில் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள் அல்லது இந்த மே 18 அல்லது இதை அண்டிய நாட்களில் நாங்கள் எடுக்க போகிற உணர்வுபூர்வமான செயற்பாடுகள், இதை நீங்கள் எப்படி மொத்தமாக பார்க்குறீங்க? நிச்சயமாக. வணக்கம் ஜெகன்னா, வணக்கம் நேயர்களே. இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு 10ஆம் தேதி கவுண்ட் டவுன் ஹேஸ் ஸ்டார்டட் என்று சொன்ன மாதிரி 8 நாளில் மே 18 வரை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 3 மாதங்களுக்கு முன்னாடியே அங்கே நடக்கிற அழிவுகள் எல்லாமே பதிவு செய்யப்படணும் என்ற ஒரு முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த சேனல் 4 வீடியோவை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதில் அந்த கொமெண்டேட்டரே சொல்கிறார், அங்கு அவ்வளவு அழிவுகள் மத்தியிலும் அங்கே சிந்தித்தவர்கள் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் இது பதிவாகணும் என்ற முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி இறுதிக்கட்ட போர்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த சமகாலத்தில் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தமிழர் தரப்பு இருந்திருக்கிறது. இதுதான் கடைசியாக தமிழர் தரப்பிலிருந்து வந்த பதிவாக அமைகிறது. இனி வரப்போகிற கிளிப்பிங் எல்லாமே சிங்கள இராணுவத்திட்டமிருந்து எடுக்கப்பட்ட பதிவுகளாகத்தான் நாங்கள் எடுத்த என்று சொல்லி அந்த தமிழர் தரப்பின் பதிவை உறுதி செய்கிறார் அந்த கொமெண்டேட்டர். அதே மாதிரி அங்கே மக்களும் இவ்வளவும் நடந்து அழிஞ்சு கொண்டு கேட்க எங்களை வீடியோ எடுக்கிறீங்களே என்ற ஒரு ஏக்கத்தோடையும் கேட்குறேன். அப்போ அந்த நேரத்தில் கூட போராளிகளும் சரி எங்களுடைய தலைமைகளும் சரி மிகவும் தெளிவாக சிந்தித்து இந்த வரலாற்று கடமைகளை பதிவு செய்வதில் தங்களுடைய முழு உறுதியையும் இறுதிக்கட்டம் மட்டும் இறுதி மூச்சு மட்டும் அந்த தமிழீழ கனவை சுமந்தவர்களாக அதை பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழ் மக்களிடம் இந்த போராட்டம் ஒப்படைக்கப்பட்டு குறிப்பாக இளையோர் இதை எடுத்து செல்லணும் என்ற விண்ணப்பங்களும் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இந்த நேரம் டேவிட் கமரான் போன்றவர்கள் 6 மாதத்துக்கு முன்கூட்டியே வெள்ளோட்டம் காணும் வகையில் எங்களுடைய நாடி துடிப்பை டெஸ்ட் பண்ணுற அளவில் தான் அங்கே போக போகிறேன் என்று அறைகூவல் விட்டு கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் எதை பதிவு செய்ய போகிறோம்? இந்த மாவீரர்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இந்த மக்கள் கூட்டத்துக்கும் 4வது அனிவர்சரியாக முள்ளிவாய்க்கால் அன்று நாங்கள் எதை பதிவு செய்து அவர்களுக்கு சொல்லப்போகிறோம்? அவர்கள் ஒவ்வொருவரும் இறுதி மட்டும் சுமந்த தமிழீழ கனவை நாங்கள் பதிவு செய்வதன் மூலம் அதனுடைய உள்நோக்கங்களை ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக இந்த பதிவுகள் மூலமாக மக்களின் குரலாக இது ஓங்கி ஒலிக்கும். அது பதிவுகளாக இருக்கும். எதிர்வரும் காலங்களில் இது ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இந்த சாசனம் என்பது இது மக்களுடைய குரலின் வடிவமாக இந்த தேசிய சின்னங்கள் எவ்வளவு எங்களுக்கு முக்கியமோ
இந்த தேசிய அடையாளங்கள் எவ்வளவு முக்கியமோ, இந்த மனிதர்களும் மாவீரர்களும் இந்த மக்களுடைய நினைவு கூறும் நிகழ்வுகள் எவ்வளவு புனிதமானதோ, அதுக்கு இணையாக அதையும் மிஞ்சிய அவர்களுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு டனலாக, அந்த எண்ட் ஆஃப் த டனல் லைட் இஸ் சீன் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த சாசனம் என்பது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது முதலாவது அனிவர்சரி, முள்ளிவாய்க்கால் என்ற முதலாவது அனிவர்சரியில் பிறப்பு கொண்டது. இன்றைக்கு 4வது அனிவர்சரியில் இப்படி ஒரு சாசனத்தை பிரகடனப்படுத்துறதுக்காக 3 நாள் கான்ஃபரன்ஸை தொடர்ந்து 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த விஷயம் அமெரிக்காவில் ஒரு வரலாற்று புகழ் பெற்ற இடத்துல நடக்குது. கனடா போன்ற மிகப்பெரும் மக்கள் கூட்டம் தமிழர்கள் வாழும் நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இது முன்னெடுக்கப்பட்டு செய்கிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இங்கே அனைவருக்கும் தெரியும், பிரித்தானிய தமிழர் பேரவை மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை அன்று நடத்த இருக்கிறது. நாங்கள் நாடு கடந்த அரசாங்க சார்பில் அந்த நிகழ்வில் இந்த நிகழ்வை ஒன்றரை கலக்கிறதுக்கு அங்கே பிரகடனப்படுத்துவதை நேரடியாக அலைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் கதைகளும் கதைத்த வண்ணமே இருக்கிறோம். இதுவரை நேரமும் எங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுப்பதற்கான அனுமதி பிரித்தானிய தமிழர் பேரவைகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த நேரம் நிச்சயமாக காணாது, பொருத்தமாக இருக்காது. எங்களுக்கு குறைந்தது அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமாகது ஆக குறைந்தது தேவை. இதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை, அதிலும் அரசியல் வேலைகளில் ஈடுபடுபவர்கள், அவர்கள் நிச்சயமாக இதுக்கு கருணையுடன் இதனுடைய முக்கியத்துவத்தை விரும்பியும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பெருமக்களும் இந்த தமிழீழத்தின் பெருமதியை பற்றித்தான் பேச வருகிறார்கள். முக்கிய தலைவர்கள் அன்றைக்கு கதைக்க போகிற ஒவ்வொருவரும் இந்த விடுதலையை நாங்கள் நிச்சயமாக மறக்காமல் வென்றெடுக்கணும் என்ற கருத்தைத்தான் முன்வைக்க வருகிறார்கள். அதற்குரிய ரோட் மேப்பாக, அதற்குரிய சான்றாக நடக்க போகிற இந்த அறிவிப்புக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை நாடு கடந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக இருக்கிறது. அதுக்குரிய முயற்சிகள் எல்லாராலும் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கணத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை நான் இங்கு கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லா நிகழ்வையும் 2ஆக பிரித்து 3ஆக பிரித்து செய்து கொண்டு போக முடியாது. இந்த ஒற்றுமையாக ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் செய்யணும் என்றதில் நாடு கடந்த அரசாங்கம் மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிரித்தானியாவில் நடக்கக்கூடிய மே 18ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இது முரசுரைப்படுவதை அரை மணி நேரம் அங்கு ஒளிப்பதிவு செய்து அங்கே காட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்து தமிழீழத்தை விரும்பும் அந்த மாவீரர்களை மனதை கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆழமாக நம்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி நம்பிக்கை உடைய ஒவ்வொருவரும் இந்த அரை மணி நேரத்தை எடுத்து தருவதற்கு உரிய பொறுப்பை சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் பிரித்தானிய தமிழர் பேரவை சார்ந்தவர்களும் இதை தாழ்மையுடன் ஏற்று இதை ஏற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. 18ஆம் தேதி இங்கு மிகப்பெரிய ஒரு அளவில் நடத்த இருக்கிறோம். அது 2ஆக நடக்காமல் ஒரே இடத்தில் நடப்பதற்கு பிரித்தானிய தமிழர் பேரவை ஆவணம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது அமெரிக்காவில் வரலாற்று புகழாக நடக்கிறது. முழு நாடுகளும் தமிழர்களுடைய ஊடகங்கள் இதை லைவாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இது என்ற பெருமதிகளை ஊடகங்கள் உணர்ந்திருக்கிறது. டேவிட் கமரன் அங்கே போகிறோன்னு என்று சொன்ன அடுத்த நிமிடமே சேனல் 4, இண்டிபெண்ட், டைம்ஸ், அப்படி டெலிகிராஃப், அப்படி இங்கே நேஷனல் ஊடகங்களாக தெரிந்தவர்கள் உடனடியாக அவர்கள் உலுக்கி சொன்ன காரணம், டேவிட் கமரன் ஒரு பெரிய பிழையை விடுறார், இது மனித நேயத்துக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கிறது என்று இங்கத்திய ஊடகங்கள் பிரித்தானிய என்ற மனசாட்சியாக அது ஓங்கி ஒழித்தது. ஹெட்லைன்ஸாகவே அடுத்த நாளே வந்தது. இந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர் அமைப்புகள், தமிழர் சார்ந்த ஒவ்வொருவருக்கும் அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காமல்
அந்த எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய நோக்கிலும் தெளிவுடையவர்களாக நாங்கள் செயல்படணும். அது நாங்கள் எந்த கட்டத்திலேயும் நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்கு முன்னுதாரணமாக எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய பொதுமக்களும் இந்த முள்ளிவாய்க்காலில் தொடர்ந்து 6 மாதமாக 1.5 லட்சம் மக்களை இழந்தவர்கள் கடைசி நிமிஷம் மட்டும் தங்களுடைய இலக்கை நோக்கி புனிதமான பயணத்தை தான் தொடர்ந்தார்கள். நன்றி நிமலன், நன்றி. உண்மையில் முரசறைவு என்பது தனிய நாடுகள் இந்த தமிழீழ அரசாங்கத்துக்கு சொந்தமான விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் மக்களுடைய உரித்தான முரசறைவு, இன்றைக்கு உலகத் தமிழினத்தினுடைய முரசறைவு. எனவே இந்த உலகத் தமிழினத்தினுடைய முரசறைவுக்கு இன்றைக்கு நீங்கள் கேட்டது போல இன்றைக்கு பொதுவாக இந்த மே 18 என்பது இன்றைக்கு பொதுவாகவே ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் கொன்றொழிக்கப்பட்டது, எங்களுடைய மண் பறிபோனது, எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் ஒடுக்கப்பட்டது, அந்நிய சக்திகளுடன் துணையுடன் பறிபோனது. அந்த வகையில் நாங்கள் இந்த உண்மையை நாங்கள் இந்த அடிப்படை உண்மையை உணர்ந்து நாங்கள் இந்த மே 18 எப்படி நாங்கள் ஒருமித்த உணர்வோடு நாங்கள் இன்றைக்கு அனுஷ்டிக்கிறோமோ, அல்லது நாங்கள் அதில் நாங்கள் எங்களை பிரார்த்தனை செய்கிறோமோ, அல்லது அதில் நாங்கள் எங்களை ஆத்மார்த்தமான முறையில் ஈடுபடுத்துகிறோமோ, அது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஈழத்தமிழ் மகனுக்கும் சொந்தமான விடயம். எனவே இதில் ஏற்கனவே பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பிரதிநிதிகள் நேற்றைய தினம் எங்களுடைய உறவுகளின் சங்கமத்தில் உரையாடிய பொழுது ஒரு தெளிவான கருத்தை கூறியிருந்தார்கள். எல்லா அமைப்புகளிடம் ஒரே இலக்கோடு தமிழீழமே லட்சியம் என்ற உறுதியோடு செயற்படுகின்ற அனைத்து அமைப்புகளோடும் இணைந்து இந்த மே 18 நாங்கள் அனைவரும் அனுஷ்டிப்போம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். எனவே உங்களுடைய வேண்டுகோள் அதற்கு அநேகமாக இணையும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று மீண்டும் இணைய இருக்கின்றோம். இடைவெளியை தொடர்ந்து மிக முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தமிழீழ சுதந்திர சாசனம் உருவாக்கம் தொடர்பான கேள்வி கொத்துக்கள் இன்றைக்கு பரவலாக உலகெங்கும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 11ஆம் திகதி என்ற திகதி தற்பொழுது மாற்றப்பட்டு திகவை கருதி மாற்றப்பட்டு 14ஆம் திகதிக்கு நகர்த்தப்பட்டுள்ளது. இதை இணையதளமாக இணையதளத்தினூடாக அல்லது இணையமூடாக பூர்த்தி செய்பவர்கள் தயவு செய்து நள்ளிரவு வரை பொறுத்திருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் தபால் மூலம் அல்லது வேறு வழிகளில் அனுப்புபவர்கள் தயவு செய்து வீண் போகாத வண்ணம் அவற்றை 14ஆம் திகதிக்குள் முன்னர் 14ஆம் தேதி கிடைக்கக்கூடிய விதத்தில் அனுப்பக்கூடிய வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோள். அது தொடர்பான கேள்வி கொத்துகளின் பரிமாற்றங்கள் தெளிவான விளக்கங்களை இங்கு டாக்டர் ரவி இருக்கின்றார் மற்றும் நாடுகளந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரித்தானியா பிரதிநிதித்துவப்படுத்தும் மணிவண்ணன் இருக்கின்றார். இவர்களோடு இணைந்து நாம் உரையாட இருக்கின்றோம். இணைந்திருங்கள். சிறிய இடைவெளியை தொடர்ந்து திரும்புவோம்.